இங்க என்ன செட் கொடுத்துருக்காங்க? P of f னு கொடுத்துருக்காங்க. P of f with a set of all polynomials with the coefficient from the field f. So P of f is equal to set of all polynomials, say a0 plus a1x up to an x power n, such that a(i) belongs to f. So இந்த P of f ல ஒரே ஒரு கண்டிஷன்னா இதுல உள்ள கோஎஃபிஷியன்ட்லாம் fல இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான பாலினாமியல் எல்லாமே உள்ள கலெக்ஷன் தான் P of f. இப்போ இந்த P of f வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் f ன்னு சொல்ல போறோம். P of f is a vector space over f. ஸோ வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லணும்னாலே நம்ம ரெண்டு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணணும். என்னெல்லாம்? வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். வெக்டர் அடிஷன்னா நமக்கு ரெண்டு வெக்டர்ஸ் எடுக்கணும், அதை ஆட் பண்ணணும், அப்படிதானே? ஸோ ரெண்டு வெக்டர் எடுங்க. இப்போ நம்ம P of fல உள்ள எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? வெக்டர்னு சொல்றோம். அப்போ நம்ம எடுக்கிற வெக்டர் பாலினாமியலா தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அதை P of x, ஸ்மால் p of x அண்ட் q of x அந்த மாதிரி எடுக்க போறோம். அடிஷன் டிஃபைன் பண்றதுக்காக P of x ஒரு பாலினாமியல் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். P of x is equal to a0 plus a1x plus a2x square up to an x power n. இப்படி ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன். Another one q of x. இதை வந்து b0 plus b1x plus b2x square. ஸோ இதுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய பாலினாமியலா எடுக்கிறேன். bm x power m, m வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தாலே நான் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா m greater than or equal to n மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதுல P of x plus Q of x இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும்? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? யூஷுவல் பாலினாமியல் அடிஷன் கொடுத்துருக்காங்க. யூஷுவலா பாலினாமியல் அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடணும். a0 plus b0 plus x இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதுல என்ன இருக்கு? a1, இதுல என்ன இருக்கு? b1. அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். a1 plus b1. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இதுல a2, இதுல b2. ஸோ அப்போ என்ன வரும்? a2 plus b2. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ nth டேர்ம் வரும்போது nth டேர்ம்ல கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? an bn இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் nக்கு an பிளஸ் bn வரும். இந்த எக்ஸ் பவர் n பிளஸ் ஒன்ல இங்க எக்ஸ் பவர் n பிளஸ் ஒன் டேர்ம்ஸ்லாம் இல்லை, மேலே இந்த P of xல இல்லை. ஸோ அதெல்லாம் ஜீரோன்னு எடுக்கணும். இதுல எக்ஸ் பவர் n பிளஸ் ஒன்ங்கிறது என்ன வரும் அப்படின்னா இதுல எல்லா டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் எப்படி இருக்குது? b0, b1, b2ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் n பிளஸ் ஒன்னுக்கு என்னதான் இருக்கும்? bn பிளஸ் ஒன் தான் இருக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி ஃபைனலா எது வரைக்கும் நம்ம எழுதிக்கிடணும்? bm எக்ஸ் பவர் m. இப்போ நம்ம எழுதியிருக்கிறது ஒரு பாலினாமியல். இந்த பாலினாமியல் நமக்கு வந்து இந்த P of fல இருக்கணும். இருந்தாதான் இந்த டிஃபைன் பண்ணியிருக்கிற அடிஷன்ல இந்த செட்டை வந்து நம்ம க்ளோஸ்டு அண்டர் அடிஷன், வெக்டர் அடிஷன் அல்லது பாலினாமியல் அடிஷன் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பாலினாமியல் P of fல இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். P of fல இருக்கணும்னா என்ன மெயின் கண்டிஷன்? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எஃப்ல உள்ள எலமெண்டா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே எஃப்ல உள்ள எலமெண்டா இருக்குமா? ஆல்ரெடி நம்ம P of x, Q of x ரெண்டு பாலினாமியல் எடுத்தோம். இந்த ரெண்டு பாலினாமியலும் எங்கிருந்து எடுத்திருக்கோம்? எனி டூ பாலினாமியல்ஸ் இன் P of f எடுத்தோம்.
இந்த p of x q of x பாலினாமியல் எதுல இருக்கு? p of fங்கிற பாலினாமியல்ல இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, since p of x q of x belongs to p of f இருக்கிறதுனால நமக்கு இந்த ai's and bi's எல்லாமே எதுல இருக்கும்? belongs to f தான் இருக்கும். ஓகேவா? சோ இது fங்கிறது ஃபீல்டு. therefore ai plus bi கண்டிப்பா fல இருக்கும். அப்படிதானா? since f is a field. ஃபீல்டா இருக்கிறதுனால ai plus bi belongs to f இருக்கும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? p of x plus q of x உள்ள எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் fல இருக்குது. therefore p of x plus q of x belongs to p of f னு சொல்லிடலாம். ஸோ நம்ம ரெண்டு பாலினாமியல் எடுத்தோம், அதை ஆட் பண்ணா யூஷுவல் பாலினாமியல் அடிஷன்ல கிடைக்கிற பாலினாமியலும் கண்டிப்பா p of f ல இருக்குது. therefore நம்ம என்ன சொல்லிடலாம்? p of f is closed under usual polynomial addition. இப்போ அடுத்த ஆபரேஷன் என்ன டிஃபைன் பண்ணணும்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்கேலார் முதல்ல எடுத்துக்கணும். நமக்கு தெரியும் fல உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஸ்கேலார்னு சொல்றோம். அண்ட் p of xனு ஒரு பாலினாமியல் எடுக்கணும். ஏன்னா இது வெக்டர். p of x அப்படிங்கிறது a1x up to an x power n belongs to p of f. b any two elements எடுத்துக்கிறோம். இதுல மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னா, alpha into p of x is equal to alpha into a0 plus a1x up to an x power n இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதுல இந்த மல்டிப்ளிகேஷன் என்னன்னா, இந்த ஆல்பா வச்சு இதுல உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? சோ அப்ப என்ன வரும்? alpha a0 plus alpha a1x up to alpha an x power n. சரியா? இப்போ இந்த பாலினாமியல் belongs to p of f னு சொல்லணுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு ஆல்பா எதுல இருக்கு? fல இருக்கு. ai'ஸ்லாம் எதுல இருக்கு? fல இருக்கு. அப்போ alpha into ai எதுல இருக்கும்? fல இருக்கும். therefore alpha ai fல இருக்கிறதுனால இந்த பாலினாமியலோட எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் fல இருக்கிறதுனால this belongs to p of f னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்த ஆக்சியம்ஸ் செக் பண்ணலாமா? அடுத்தது காமுடேட்டிவிட்டி அண்டர் அடிஷன் சொல்ல போறோம். இதுக்கு பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டு வெக்டர் v ல இருந்து எடுத்துட்டு அதை ஆட் பண்ணுவோம். u plus v is equal to v plus u for every u comma v belongs to v இப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரெண்டு வெக்டர் இங்க நமக்கு என்ன செட் இருக்குது? p of f ல இருக்கு. சோ அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது? பாலினாமியல். அப்போ இங்க வெக்டர் எல்லாமே பாலினாமியலா இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்கணும்? p of x q of x அப்படின்னு ரெண்டு பாலினாமியலை செலக்ட் பண்ணணும். So let p of x a0 plus a1x a2x square up to an x power n and b0 plus b1x plus b2x square up to இது இதை விட கொஞ்சம் பெரிய பாலினாமியலா எடுத்துக்கலாம் x power m. ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கணும்னு எப்போதும் அவசியம் கிடையாது. சரியா? சோ சேமாவும் இருக்கலாம். ரெண்டோட டிகிரி, இதோட டிகிரி n இருக்கு, இதோட டிகிரி m இருக்கு. சோ இந்த ரெண்டு டிகிரியும் சேமா இருக்கலாம், சேமா இல்லாம இருக்கலாம். நம்ம எடுக்கிறது p of x q of x be any two polynomials in f. p of f. ஓகேவா? ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். சோ நான் இப்படி எடுக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, m greater than or equal to n மாதிரி நான் எழுதி இருக்கிறேன். சரியா? நம்ம எடுக்கிற m greater than or equal to n மாதிரி இருக்கணும். சரியா? இல்ல ஈக்குவலாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். there are p of x q of x be any polynomial, any two polynomials in p of f. ஆல்ரெடி நமக்கு p of x plus q of x எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரெண்டே ஆட் பண்ணுவோம். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்படி ஃபைனலி எக்ஸ் பவர் என்னோட டேர்ம்ஸ் ஆட் பண்ணுவோம். அடுத்தது ஸோ இப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு அப்புறம் நமக்கு என்னதான் இருக்கும்?
நமக்கு வந்து இப்போ எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் வச்சுக்கோமே, அதில் பி டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி பிஎம் எக்ஸ் பவர் எம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் நமக்கு கிடைக்கும். இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லணும்? q ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும் நம்ம, இப்படிதானே? அப்பதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியும். இப்போ q ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஆஃப் எக்ஸ்னா முதல்ல q ஆஃப் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம் பி நாட். அப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, பி நாட் பிளஸ் அடுத்தது இதுல உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏ நாட். ஏன்னா நமக்கு செகண்ட் தான் பி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ ஏ நாட். ஸோ அடுத்தது அதே மாதிரி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பி டேர்ம் பி ஒன் பிளஸ் ஏ ஒன், அடுத்தது பி டூ பிளஸ் ஏ டூ. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்குது. ஃபைனலி பிஎன் பிளஸ் ஏஎன் எக்ஸ் பவர் என். அண்ட் இன்னும் டேர்ம்ஸ் இருக்குது, பிஎன் பிளஸ் ஒன் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் அண்ட் பிஎம் எக்ஸ் பவர் எம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த டேர்மையும் செக் பண்ணுங்க. இது ரெண்டையும் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம்? இங்க ஏ நாட் பிளஸ் பி நாட் இருக்கு, இங்க பி நாட் பிளஸ் ஏ நாட், இங்க ஏ ஒன் பிளஸ் பி ஒன், இங்க பி ஒன் பிளஸ் ஏ ஒன். இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்படின்னா நம்மளால இதை வந்து ஏ நாட் பிளஸ் பி நாட்னு எழுத முடியணும். அப்படிதானா? இந்த பி ஒன் பிளஸ் ஏ ஒன்னு ஏ ஒன் பிளஸ் பி ஒன்னு எழுத முடியணும், ஏ டூ பிளஸ் பி டூன்னு எழுத முடியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அது நமக்கு ட்ரூவா இருக்குமா? ட்ரூவா இருக்கும்னா எதனால அது ட்ரூவா இருக்குது? சி, நமக்கு ஏஐ பிஐ எல்லாமே எங்கல இருக்கு? எஃப்ல இருக்கு. அப்போ ஏஐ பிளஸ் பிஐ ஈக்குவல் டு பிஐ பிளஸ் ஏஐயா இருக்கும். ஏன்னா எஃப் வந்து ஃபீல்டு, அதுல காமுடேட்டிவிட்டி ட்ரூவா இருக்கும். ஏன் இதுல உள்ள அந்த எல்லா ஏஐ பிளஸ் பிஐயும் இதுல தான் இருக்கு, எஃப்ல தான் இருக்குது. சரியா? அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? இது எல்லாமே பி நாட் பிளஸ் ஏ நாட்ங்கிறது ஏ நாட் பிளஸ் பி நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கு, ஏ ஒன் பிளஸ் பி ஒன்ங்கிறது பி ஒன் பிளஸ் ஏ ஒனுக்கு ஈக்குவலா இருக்குது. அப்படியே எல்லா டேர்முக்கும் சொல்லிடலாம். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருது? பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு கிடைச்சது. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி பி ஆஃப் எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு P of F. ஓகே, இப்போ அடுத்த ஆக்சியம் செக் பண்ணலாமா? அடுத்தது அசோசியேட்டிவிட்டி அண்ட் அடிஷன் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 வெக்டார் எடுக்கணும். u பிளஸ் வி பிளஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் வி பிளஸ் டபிள்யூ. இதுல u v wலாம் எதுல இருக்கும்? விங்கிற செட்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி u v w பிலாங்ஸ் டு v. இப்போ நம்மளும் வெக்டார் 3 வெக்டார் செலக்ட் பண்ணணும். இந்த 3 வெக்டாரும் இங்க எப்படிதான் இருக்கும்? பாலினாமியலா இருக்கும். அதனால p ஆஃப் எக்ஸ், q ஆஃப் எக்ஸ், r ஆஃப் எக்ஸ் அப்படின்னு 3 பாலினாமியல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாலினாமியல் இப்போ இது a நாட் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் ஏஎன் எக்ஸ் பவர் n இருக்கு. இது எப்படி இருக்கும்? b நாட் பி ஒன் எக்ஸ் அப் டு, இது வந்து இதோட கொஞ்சம் பெரிய பாலினாமியலா எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது c நாட் பிளஸ் சி ஒன் எக்ஸ் அப் டு cn x power n and cm x power m, cl x power l. ஒரு 3 டிஃப்ரெண்டான பாலினாமியல் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ டிஃப்ரெண்டா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. எனி 3 பாலினாமியல்ஸ் பி, எனி 3 பாலினாமியல்ஸ் இன் P of F. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த u பிளஸ் v தானே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் இங்க வந்து u வந்து p of x எடுக்கிறேன், v வந்து q of x எடுக்கிறேன், w வந்து r of x எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, p of x பிளஸ் q of x. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னது? a நாட் பிளஸ் b நாட் பிளஸ் x இன்ட்டு a1 பிளஸ் b1 பிளஸ் x ஸ்கொயர் இன்ட்டு a2 பிளஸ் b2 அப்படி போய்கிட்டே இருக்கும். x பவர் n இன்ட்டு an பிளஸ் bn, அடுத்தது bn plus 1 into x power n plus 1 and finally bm into x power m. இப்போ இந்த டேர்ம் கூட இந்த p of x plus q of x கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? இது கூட நான் r of x ஆட் பண்ண போறேன். இப்போ நமக்கு வந்து என்னது? இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். இப்போ இந்த 2 பாலினாமியல் ஆட் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் பிளஸ் இதுல உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்னு எழுதுவோம். அதாவது a நாட் பிளஸ் b நாட்
பிளஸ் சி நாட். புரியுதா? அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணணும்? இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட், இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அது எப்படி வரும்? a1 plus b1 plus c1. ஓகேவா? எக்ஸ். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸ் நீங்கள் சொல்லுங்க என்ன வரும்? ஃபைனலாக an plus bn plus cn x பவர் n அண்ட் மற்றதெல்லாம் bn plus 1 x பவர் n plus 1லாம் சி. இதுல பாருங்க, இந்த cn plus 1க்கு அப்புறம் cn plus 1, cn plus 2 எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். cm வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த bn இருக்கு இல்லையா, இந்த bn கூட நம்ம cn-ஐயும் ஆட் பண்ணணும். bn plus 1 plus cn plus 1 x பவர் n plus 1. சரியா? இப்போ அடுத்ததுல என்ன வரும்? bn plus 2 plus cn plus 2 x பவர் n plus 2. இப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் இது இருக்கும்னா bm plus cm x பவர் m இருக்கும். அடுத்தது ஆனா இன்னும் நமக்கு இதுல பாருங்க டேர்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தனியா இருக்கும். அதாவது cm plus 1 x பவர் m plus 1, cm plus 2 x பவர் m plus 2 and finally cl x பவர் l. இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் என்னது? p of x plus q of x plus r of x. இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? u plus v plus w கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா q of x plus r of x ஆட் பண்ணிக்க போறோம். இதை ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் q of x உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? b நாட். r of x உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? c நாட். அடுத்தது x டேர்ம், x ஓட கோஎஃபிஷியன்ட் q of x ல என்ன வரும்? b1. r of x ல என்ன வரும்? c1. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா x பவர் m bm plus cm வரைக்கும் வரும். அடுத்து bm plus 1, அதுக்கு அடுத்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதாவது x பவர் m plus 1. x பவர் m plus 1ல c மட்டும்தான் வரும். cm plus 1 and finally cl x பவர் l. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டேர்ம் கூட நான் என்ன பண்ண போறேன்? p of x ஆட் பண்ண போறேன். p of x plus q of x plus r of x. சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் கூட p of x ஆட் பண்ணும்போது பாருங்க, p of x ல உள்ள பாலினாமியலையும் இந்த q of x plus r of x நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைச்சிருக்கு. இந்த பாலினாமியலையும் ஆட் பண்ண போறோம். சரியா? ஓகே. இப்போ இந்த p of x உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? a நாட். q of x plus r of x இருக்கு இல்லையா, இதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? b நாட் plus c நாட். ஸோ இதில் என்ன வரும்? b நாட் plus c நாட். இது ஒரு டேர்ம் இருக்கும். அடுத்தது xல என்ன இருக்கும்? a1. ஏன்னா p of x உள்ள x ஓட கோஎஃபிஷியன்ட் a1 plus இதில் x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? b1 plus c1. ஓகேவா? ஸோ இன்ட்டு x. ஓகே. அடுத்தது இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது இந்த a டேர்ம் p of x இல்ல, p of x ஓட டிகிரி பாருங்க, நமக்கு n தான் டிகிரி. அப்போ இந்த an வரைக்கும் வரும். அப்புறம் இந்த bn plus 1 இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் நீங்க அப்படி எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா x பவர் n வரைக்கும் எழுதணும். n plus 1 என்ன வரும்னா an, சாரி x பவர் n வரைக்கும், x பவர் n வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. an plus bn plus cn. ஓகேவா? அடுத்தது xn plus 1க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா bn plus 1 plus cn plus 1 தான் இருக்கும். ஏன்னா அதில் an plus 1 0. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம்ஸ் மாதிரி தான் வரும். x பவர் m bm plus cm and finally cl x பவர் l. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா? எந்த ரெண்டு டேர்மும் பாருங்க, இங்க ஒரு p of x plus q of x கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க ஒரு p of x plus q of x plus r of x கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற b நாட் plus a நாட் plus b நாட் plus c நாட்டும் இங்க a நாட் plus b நாட் plus c நாட்டும் சேம் தானா? இது எல்லாமே சேம் தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ட்ரூவா இருக்குமா? ஏன் ட்ரூவா இருக்கும்? நமக்கு தெரியும், எஃப்ங்கிறது ஃபீல்டு.
ஸோ இதில் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கும். அதாவது ஏஐ ப்ளஸ் பிஐ ப்ளஸ் சிஐ இஸ் ஈக்குவல் டு ஏஐ ப்ளஸ் பிஐ ப்ளஸ் சிஐங்கிறது ஃபீல்டாக இருக்கிறதுனால அதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இது ட்ரூவாக இருக்கும். அதனால நம்ம இதை தாராளமாக எப்படி எழுதிக்கலாம்? ஏ நாட் ப்ளஸ் பி நாட் ப்ளஸ் சி நாட். ஓகேவா? அடுத்தது என்ன வரும்? A1 plus B1 plus C1 X. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்குது. ஃபைனலி AN plus BN plus CN. அடுத்தது இப்படி போய்கிட்டே இருக்கும். X power M BM plus CM and finally CL plus CL into X power L. இப்போ இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு? P of X plus Q of X plus R of X க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. Therefore associativity true ஆயிடுச்சு. So P of X, Q of X, R of X. This is true for every P of X, Q of X, R of X belongs to P of F. Okay. So next axiom பார்க்கலாமா? Next zero vector exist ஆகுதான்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம், அதாவது கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வழக்கமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன ஒரு வெக்டர் எடுத்தாலும் ஒரு ஜீரோங்கிற ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதை ஆட் பண்ணும்போது ஜீரோ u கிடைக்கணும். சரியா? This is true for every u belongs to V. இந்த மாதிரி ஒரு ஜீரோ வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போறோம். இப்போ நமக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வெக்டர் செலக்ட் பண்ணணும். Let P of X is equal to A0 plus A1X up to AN X power N belongs to P of F be any element. சரியா? இப்போ நான் ஒரு ஜீரோ வெக்டர் எடுக்கணும். இப்போ இதை எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா, ஜீரோ ஆஃப் எக்ஸ் அப்படி இணையில உள்ள எல்லா வெக்டர் எல்லாமே பாலினாமியல். ஸோ ஜீரோ ஆஃப் எக்ஸ் நான் ஜீரோ மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஜீரோ அப்படிங்கிறது ஃபீல்டுல கண்டிப்பா இருக்கும். ஜீரோ எலமெண்ட் ஃபீல்டுல கண்டிப்பா இருக்கும். நான் அதை ஜீரோ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது பாலினாமியலானா இது பாலினாமியல் தான், கான்ஸ்டன்ட் பாலினாமியல். சரியா? சோ இப்போ இது பி ஆஃப் எஃப்ல இருக்குமா? கண்டிப்பா பி ஆஃப் எஃப்ல இருக்கும். ஏன்னா இந்த ஜீரோங்கிற எலமெண்ட் எதுல இருக்கும்னு சொன்னேன்? எஃப்ல இருக்கும்னு சொன்னேன். அதனால இது பி ஆஃப் எஃப்ல இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜீரோ ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணா நமக்கு A0 plus A1X up to AN X power N plus 0. இவ்வளவுதான். ஸோ இங்க 0 அப்படிங்கும் போது இந்த A0 plus 0 கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ மற்றது எல்லாமே ஆல்ரெடி என்னதுதான்? 0 தான். ஸோ அப்போ A1X up to AN X power N தான் வரும். ஸோ A0 plus 0ங்கிறது A0 தான். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆன்சர் தான் கிடைச்சிருக்குது? P of X தான் கிடைச்சிருக்குது. சோ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஜீரோ ஆஃப் எக்ஸ்ங்கிற பாலினாமியல் இஸ் அ ஜீரோ வெக்டார் ஆஃப் P of X ன்னு சொல்லலாம். therefore ஆஃப் P of F ன்னு சொல்லணும். therefore P of Fல ஜீரோ வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம அடிட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார் எவ்ரி u belongs to V, for every u belongs to V, there exists an element minus u belongs to V such that u plus minus u is equal to 0 element. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? இப்போ நமக்கு எல்லா எலமெண்ட்டுமே என்னதான்? வெக்டர்ஸ் தான், பாலினாமியல்ஸ் தான். ஸோ P of Xங்கிற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க. A0 plus A1X up to AN X power N be any element in P of F ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? மைனஸ் யூன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா மைனஸ் P of X கண்டுபிடிக்கிறேன். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு P of X இதான் இதோடைய இது. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு P of Xங்கிறது என்னது? A0 plus A1X up to AN X power N. இப்போ என்ன பண்ணணும்? இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? மைனஸ் A0 மைனஸ் A1X up to minus AN X power
n வரும். இப்போ இந்த எலமெண்ட் வந்து p of fல இருக்குமா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த மைனஸ் p of x, இது வந்து p of fல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா p of fல இருக்கும். ஏன் p of fல இருக்கும்னா ai எல்லாமே fல இருக்குது அப்படின்னா மைனஸ் ஏஐயும் fல இருக்கும். ஏன்னா f வந்து ஃபீல்டு. ஸோ இது கண்டிப்பா என்ன இருக்கும்? திஸ் பிலாங்ஸ் டு p of f இருக்கும். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த p of xையும் மைனஸ் p of xையும் ஆட் பண்ணா 0 of x வருதான்னு பார்க்கணும். ஸோ p of xங்கிறது என்னது? a0 plus a1x up to an x power n. அதே மாதிரி மைனஸ் p of xங்கிறது என்னது? மைனஸ் a0 மைனஸ் a1 மைனஸ் a1x up to மைனஸ் an x power n. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? a0 இதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் இதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணுறோம். ஸோ a0 ப்ளஸ் மைனஸ் a0. அடுத்தது என்ன பண்ணுறோம்? இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு a1 மைனஸ் a1. ஸோ இப்படி ஆட் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலி an மைனஸ் an எக்ஸ் பவர் n கிடைக்கும். சரியா? ஸோ a0 மைனஸ் a0னா என்னது? 0. a1 மைனஸ் a1 0. ஸோ இப்படி நமக்கு என்ன கிடைச்சது? 0 எக்ஸ் பவர் n கிடைக்குது. இதான் என்னது? 0 பாலினாமியல். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் மைனஸ் p of xன்னு ஒரு அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ மைனஸ் p of x இஸ் அ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் p of x. ஓகேவா? therefore additive inverse எல்லா எலமெண்ட்டுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இந்த ஆக்சியமும் ட்ரூ ஆயிருச்சு. அடுத்த ஆக்சியம் என்னது? அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. இது இடமா பார்க்கறது போறதுமே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வரும். சரியா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ஃபான்னு ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் யூவின்னு ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா இன்ட்டு யூ பிளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ பிளஸ் ஆல்ஃபா வின்னு சொல்லணும். சரியா? ஸோ முதல்ல ரெண்டு வெக்டர் எடுத்துக்கலாமா? இங்க வெக்டர் எல்லாமே என்னது? பாலினாமியல். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0 பிளஸ் a1x அப் டு an x பவர் n அண்ட் q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு b0 பிளஸ் b1x அப் டு சம் bm x பவர் n எடுத்துக்கிறேன். b any two polynomials in p of f னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? and ஆல்ஃபான்னு ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கணும். fb any element. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா u plus v ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க வந்து uங்கிறது இந்த p of x தான், vங்கிறது இந்த q of x தான். சரியா? ஸோ p of x plus q of x என்ன வரும்? p of x plus q of x is equal to a0 plus b0 plus x into a1 plus b1 and up to x power n into an plus bn and bm x power m வரும். இப்போ இது கூட ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்றோம். ஆல்ஃபா p of x plus q of x so is equal to என்ன பண்ணணும்? இந்த ஆல்ஃபாவை வச்சு நம்ம இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்து கூடயும் ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அதாவது நமக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா இன்ட்டு a0 பிளஸ் b0 ஆல்ஃபா இன்ட்டு a1 பிளஸ் b1 எக்ஸ் அப் டு ஆல்ஃபா இன்ட்டு an பிளஸ் bn எக்ஸ் பவர் n. எல்லா டேர்ம் கூடயும் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்றோம். ஆல்ஃபா bm எக்ஸ் பவர் m வரும். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆல்ஃபா u பிளஸ் ஆல்ஃபா v. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆல்ஃபாவை ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே. அதே மாதிரி தான் இந்த எக்ஸை என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் என்னையும் ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க. alpha a0 plus alpha b0 alpha a1 x plus alpha b1 x இதே மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். alpha an x power n alpha bn x power n
and finally alpha bm x power n இருக்கும். இப்போ இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனி, அதாவது ஏ உள்ள டேர்ம்ஸ் மட்டும் தனியாக எழுதுங்க. ஆல்ஃபா ஏ நாட், ஆல்ஃபா ஏ ஒன், ஏ வந்து எது வரைக்கும் தான் வரும், என் வரைக்கும் தான் வரும். சரியா? ஸோ இதில் எக்ஸ் பவர் ஒன், இதில் எக்ஸ் பவர் என். அடுத்தது இந்த பி உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஆல்ஃபா பி நாட் பிளஸ் ஆல்ஃபா பி ஒன் எக்ஸ் அப் டு ஆல்ஃபா பிஎம் எக்ஸ் பவர் எம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் என்னது, இந்த ஆல்ஃபாவை காமன் எடுத்தீங்கன்னா ஏ நாட் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் அப் டு ஏஎன் எக்ஸ் பவர் என். ஓகேவா? இதில் ஆல்ஃபாவை காமன் எடுத்தீங்கன்னா பி நாட் பிளஸ் பி ஒன் எக்ஸ் அப் டு bm x power m வரும். So this is equal to alpha into இது என்னது p of x. So alpha into q of x. So இந்த distributive law true ஆயிடுச்சா? This is true for every p of x, q of x belongs to p of f. Okay. அடுத்த ஆக்சியம் பார்க்கலாமா? இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ரெண்டு ஸ்கேலார்ஸ் எடுக்க போறோம் fல, ஆல்பா பீட்டான்னு. அப்புறம் ஒரு வெக்டார் எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம செக் பண்ண போறோம். இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வெக்டர் எடுக்கணும். ஸோ அது p of x எடுத்துக்கோங்க. எனி பாலினாமியல் இன் p of f எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுல ஆல்பா பிளஸ் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஆல்பா அண்ட் சாரி பிஃபோர் தட் ஆல்பா பீட்டாவை நம்ம எடுத்து, ஸோ we should write alpha beta belongs to fb any two elements. இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஆல்பா பிளஸ் பீட்டாவை ஆட் பண்ணிட்டு p of x கூட மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் p of x என்னது a0 பிளஸ் a1x up to an x power n. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதில் உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூடயா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ என்ன வரும், alpha plus beta a0 plus alpha plus beta a1x. ஸோ இப்படி ஒவ்வொரு டேர்ம் கூடயா மல்டிப்ளை பண்ணிடுறோம் alpha plus பீட்டாவை. சரியா? ஓகே. இப்போ நமக்கு இதில் என்ன கிடைச்சிருக்குது, நம்ம வந்து ஆல்பா யூ பிளஸ் பீட்டா யூன்னு சொல்லணும். இப்போ ஆல்பா தனியா பீட்டா தனியா பிரிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்மை ஆல்பா ஏ நாட் பிளஸ் பீட்டா ஏ நாட்னு தனித்தனியா எழுதிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதை ஆல்பா ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் பீட்டா ஏ ஒன் எக்ஸ் எழுதிக்கோங்க. இப்படி ஃபைனலா ஆல்பா ஏஎன் எக்ஸ் பவர் என் பிளஸ் பீட்டா ஏஎன் எக்ஸ் பவர் என் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஏ டேர்ம்ஸ் எல்லாம் தனியா எழுதுங்க. ஆல்பா ஏ நாட், ஆல்பா ஏ ஒன் எக்ஸ் up to alpha an x power n. சரியா? அதே மாதிரி பீட்டா டேர்ம்ஸ், பீட்டா a1x, பீட்டா சாரி பிஃபோர் தட் நம்ம என்ன எழுதிக்கிடணும், a0 டேர்ம் இருக்கு இல்லையா, b0 பீட்டா a0 பீட்டா a1x and finally பீட்டா an x power n. ஓகேவா? இப்போ இந்த எல்லா டேர்ம்ல இருந்தும் ஆல்பாவை காமன் எடுங்க, இந்த எல்லா டேர்ம்ல இருந்தும் பீட்டாவை காமன் எடுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், ஆல்பா இன்ட்டு a0 பிளஸ் a1x அப் டு an x பவர் n. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம்ல இருந்து பீட்டாவை காமன் எடுத்தா a0 பிளஸ் a1x அப் டு an x பவர் n கிடைக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது, இதுதான் p of x and பீட்டா, இது என்னதுதான், இதுவும் p of x தான். So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், alpha plus beta into p of x is equal to alpha x plus beta x. This is true for every p of x belongs to p of f. So இந்த axiom-உம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த axiom என்னது, associativity under multiplication. சரியா? இப்போ associativity under multiplication பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்கேலார் எடுத்துக்கிடுவோம். alpha beta into u is equal to alpha into beta u. இதுல வந்து this is true for every vector u belongs to v and alpha v beta belongs to f. இப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்க p of x. this is equal to a0 plus a1x up to an x power n ஒரு பாலினாமியல் p of f எடுத்துக்கிறோம். எனி பாலினாமியல்.
ஓகேவா? அண்ட் நமக்கு ரெண்டு வெக்டர் ஸ்கேலர் வேணும். ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப்பி எனி டூ ஸ்கேலார்ஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்படிதானே கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு யூங்கிறது என்னது, இந்த பி ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ ஆல்ஃபா பீட்டா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் என்னது, ஏனா பிளஸ் a1x அப் டு an x பவர் n. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன வரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா a0 பிளஸ் ஆல்ஃபா பீட்டா a1x அப் டு ஆல்ஃபா பீட்டா an x பவர் n கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லணுங்கிறத பாருங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எல்லா டேர்ம்ல இருந்தும் ஆல்ஃபாவை மட்டும் காமன் எடுக்க போறேன். காமன் எடுத்தா என்ன வரும், பீட்டா a0 பீட்டா a1x அப் டு பீட்டா an x பவர் n வரும். சரியா? எல்லாத்துலயும் ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ஃபா மட்டும் காமனா எடுக்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபாவை காமனா எடுத்ததுக்கு அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு இந்த டேர்ம் நம்ம என்ன எழுதலாம்னா, பீட்டாவை அடுத்தது காமனா எடுத்து a0 பிளஸ் a1x அப் டு an x பவர் n எழுதலாம். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு இந்த டேர்ம் தான் நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். சரியா? ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பி ஆஃப் எக்ஸ். இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல ஒரு அசோசியேட்டிவிட்டி. ஸோ இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த ஆக்சியம் என்ன? ஸோ அடுத்தது வந்து 1 into u is equal to u for every u belongs to v and 1 belongs to f. இந்த 1ங்கிறது என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்னது, அதாவது இந்த 1 கூட நீங்க fல உள்ள எந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும், சரியா, எல்லாம் அந்த எலமெண்ட் கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரணும், அந்த எலமெண்ட் அந்த யூவே வரணும். இது வந்து எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஸோ நீ ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், நம்ம எஃப்ல உள்ளதெல்லாம் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 into alpha is equal to alpha into 1 is equal to alpha. இது வந்து எஃப்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ட்ரூவா இருக்கும். இந்த 1ங்கிற எலமெண்ட் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும் எஃப் ஃபீல்டா இருக்கிறதுனால. இப்போ அந்த 1 வந்து இந்த வீல உள்ள வெக்டருக்கும் ட்ரூவா இருக்குது, இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருக்குது நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாலினாமியல் எடுக்கிறோம். லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0 பிளஸ் a1x அப் டு an x power n belongs to p of fb any polynomial. சரியா? இப்போ இது கூட 1 மல்டிப்ளை பண்ணோம். 1 into p of x is equal to என்ன வரும், 1 into a0 plus a1x up to a1 an x power n வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை தான் யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு என்ன வரும், 1 into a0 plus 1 into a1x up to 1 into an x power n வரும். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 1 into alpha, alpha into 1 இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த எலமெண்ட் தான் கிடைக்கும். அப்போ 1 into a0 ஆன்சர் என்னதான் வரும், a0. 1 into a1 a1 தான் வரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே இது ட்ரூவா இருக்கிறதுனால we can write this is a0 plus a1x up to an x power n. This is nothing but our p of x. So 1 into p of x is equal to p of x. This is true for every p of x belongs to p of f. So last axiom ஆன இதுவும் ட்ரூவா ஆயிருச்சு. ஸோ நம்ம ஃபைனலா நம்ம என்ன சொல்லிடலாம்னா, p of f is an vector space over the field f. வெக்டர் ஸ்பேஸ்லையும் லீனியர் அல்ஜிப்ராலையும் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.